எங்க நான் ஒரு அனாத கஷ்டம் இல்லை நானும் கொண்டு விடுவேன் நான் ஓடி ஒரு புல்வெளிதான் நல்லா இருக்கு. அவங்களுக்கு இல்லாட்டி நீங்க கொடுப்பீங்கல்ல? ஓ, விளையாடுங்கம்மா. முதல்ல என்ன பிரச்சனை? இப்ப நீங்க மூளை சரியில்லைன்றீல்ல, அவர் இப்ப கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க தானே. அப்ப நைட்ல படிக்கிறேன்டா, நைட் விளக்கு விளக்கு வச்சுதான் படிக்கிறேன். மூலக்கிழமை நாங்கிறது வர்றேன் கைட்டு ஐயாவுக்கு கையே இல்லாதானே. நேரத்தோட கூட ஏலாம் என்னத்துல போய் எடுத்துட்டு வர? நடையிலம்மா தூக்கிட்டு வர தலையில வச்சு அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் எதுன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் பத்தரக்கட்டை அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயமானு சொன்னால் உதவிகள் செய்கிறதுக்காக வேண்டிதான். ஏற்கனவே நாங்கள் இந்த இடத்துக்கு காணொளிகள் பதிவு செஞ்சுருந்தோம். அந்த இடத்துல நாங்கள் சந்திக்க வந்திருந்த ஃபேமிலி அந்த டைம் நிற்கல. என்ன விஷயம்னு சொன்னால் அவங்க இன்னொரு இடத்துல தங்கி இருந்து தான் ஆடு இல்லை மாடுன்னு சொன்னாங்க. மாடு மேய்த்து அதன் மூலம் வர வருமானத்தை கொண்டு தான் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி, இப்போ அதன் பிற்பாடு தான் நாங்கள் இங்கே வந்த இடத்துல சொல்லிட்டு போயிருந்தோம். அவங்க வார டைம் எங்களுக்கு ஒரு தகவல் தாங்க, நாங்கள் இங்கே வாரோம்னு சொல்லி. யார்கிட்டன்னு சொன்னால் ஆடியஸ் ஊடாகத்தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆடியஸ் அண்ணாட்ட தான் சொல்லிட்டு போயிருந்தா. அதன்படி அவரும் இன்றைக்கு எங்களுக்கு தகவல் தந்தார். அவங்க வாடியில் இருந்து இங்கே வந்திருக்காங்க, நீங்கள் போனால் சந்திக்கலாம், அவங்களும் உதவிகள் கேட்டவங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அதன்படி தான் நாங்கள் இந்த பத்தரக்கட்டை என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே அவங்களோட நிலைமை தொடர்பாக பார்க்கும்போது அவங்களோட குடும்பத் தலைவன், அதாவது அந்த அக்காட கணவருக்கு கை கொஞ்சம் இயலாத ஒரு நிலையில் இருக்கார். அதோட மேலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது போல். நாங்கள் இங்கே நிற்கக்குள்ளே அங்கே ஏதோ பிரச்சனைகள் மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. அது நான் காணொலி பதிவு செய்யலை. என்னென்னு சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக தானே இருக்கும். அப்போ அதால் தான் அதை சேர்த்து கொள்ளலை. இருந்தாலும் நம்ம வந்த இடத்துல அவங்களுக்குரிய உதவிகளை செஞ்சு தரணுமென்று தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கோம். வாங்க இப்போ போய் அவங்களுடைய நிலைமை தொடர்பாக அறிந்து அவங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி அதை நம்ம நிறைவேற்றி கொடுக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க. வாங்க இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நாய் எடுத்து நாய் கடிக்குமா? அன்னைக்கு வந்தனாங்க உங்களை தேடித்தான், நீங்க நிக்கல. மாடு கட்டுறீங்க கஷ்டம், சிட்டியான கஷ்டம். எனக்கு 2 பிள்ளைகள் படிக்குதுமா, நான் உழைச்சித்தான் சோறு கொடுக்குறேன். பாருங்க அவருக்கு மேல இப்படி கஷ்டத்துல கிடந்து கஷ்டப்படுறேம்மா. நான் ஆண்டவனும் முதல்ல என்ன பிரச்சனை? இவருக்கு நேரத்தோட கையொட்டையலாம்மா, கையொட்டையலா. அவரு இப்படி கரைக்கு போனோட போனம்மா, போன இடத்துல விழுந்து மூளை குழப்ப நாங்கிறது வர்ற கைட்டு ஆண்டவனும் கூட என்ன பாக்குறாரு இல்லவோ. எனக்கு 2 பிள்ளைகள் படிக்குதுமால, எனக்கு எனக்கு வசதி இல்லம்மா. இப்படித்தான் நான் மாடு தோலை கட்டிட்டு தான் சோறு கொடுத்துட்டு கிடக்கணும்மா. என்ன வேலை செய்றீங்க? மாடு கட்டுறேன். ஆடுறது உங்களோடதா? இல்லம்மா, கூலிக்கு எடுத்து கட்டுறேன்ம்மா. ஒரு மாதம் 3000 ரூபாய் காசும்மா. ஒரு மாதம் 10 மாட்டுக்குமா. அத காணுமா மகளே. எனக்கு பிள்ளைகள படிப்பு, 2 படிப்பு, சோறு சாவு உடுப்பு ஒன்றும் இல்லம்மா. இப்படி கைட்டு வருது வரைக்கும். அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க முதல்ல ஆறுதல கதைப்போம், அழாதீங்க. ஐயாவுக்கு கையே இல்லாதானே. நேரத்தோட கூட ஏலாம். இந்த கை தூக்க இல்லாதானே. இந்த கையால அந்த கையால பிடிச்சிதான்
இந்த கையால புடிச்சுதான் தூக்கம். என்ன நடந்தது கை உங்களுக்கு? அவருக்கு 4 வயதுல வந்தம்மா, 4 வயதுல 4 வயதுல. போலியா. அதோட நாங்க பொன்னாங்கனி கொத்தி வித்துதான் அந்த புள்ளையில வளர்த்துனாங்க. இப்ப அவருக்கு மூளை சரியில்லை. இப்ப ஒரு 10 மாசம் கூடி மூளை சரியில்லை. ஒரு ஒன்றுக்கும் போறலம்மாளு. நான் உழைச்சாதான் என்னென்ன ஜோறு இல்லாடி இருக்கு மழை. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 வாழ் 3ல 1 கல்யாணம் கட்டிட்டு 2 பிள்ளைகள் படிக்குது. பொம்பளை பிள்ளைகள்? பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள படிக்குதுமா. இங்கேயா நிக்காங்க புள்ள? வாங்க நம்ம முதல்ல உங்களோட வீட்டையும் பாப்போமே. இப்ப தானா நடக்கவும் மாட்டாரா? ஆள் பிடிக்கத்தான் வேணும். அப்ப அவர் அவடத்தை இருந்திருக்கலாமே அம்மா. இதே நிறுவனம் தந்த வீடு என்ன கட்டி எல்லாம் குறையில கிடக்குற மாதிரி முழுதும் குறையில. சரி, இப்ப நாங்க அன்றைக்கு வந்திருந்த டைம் எங்க போயிருந்த நீங்க? மாடு கட்டுறோம்மா, அங்க தோட்டத்துக்குள்ள போய் மாடு கட்டுட்டு 10 மாடு எடுத்து. அப்ப பிள்ளைகள் எல்லாம் அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வரணும்மா. கொண்டு அப்ப ஸ்கூலுக்கு அங்க இருந்து போ காட்டுறேன். அங்க எங்க தங்கி இருக்கீங்க? நாங்க ஒரு தோட்டத்துலம்மா மாடு ஒன்று கட்டுறோம். அப்ப மாடு கட்டி போட்டு நான் ஒரு தியாலம் தான் வேலை செய்யறோம்மா. வேலை செஞ்சா அந்த ஒரு தியாலத்துக்கு காசு எடுத்து தான் சாப்பிடுறோம். அப்ப மாதம் ஒரு நாளைக்கு 3000 காசு தராங்கம்மா மாடு கட்டுறதுக்கு. அந்த காசு எடுத்து பிள்ளைகள பள்ளி செலவு அது இதெல்லாம் இல்ல. அது இல்ல, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அங்க எங்க தங்கி இருக்கீங்க? வீடுகள் இருக்கா? ஒரு பாடி ஒன்று பாடி. அந்த பாடியில மாட்டை கட்டிட்டு நான் கிடைக்கிறேன் வரையும் கொண்டு வச்சுட்டு பிள்ளைகளையும் கொண்டு வச்சுட்டு. குடிசைதானா? குடிசை. குடிசையெல்லாம் மாடு கட்டுற வசதிக்கு ஏற்ப அங்க போய் இருக்கீங்க. இங்க இருந்தா செய்யலாம். அதுக்காக தான் போயிருக்கேன். சரியா. இப்ப வந்து சமையல் எல்லாம் செஞ்சல வீட்டுல? சோறு சமைச்சோமா, கறியாக்கல். கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லையா? கரண்ட் வந்ததுமா, வந்து இருக்கு. இந்த பாருங்க. தண்ணி எல்லாம் அங்க இருந்து எடுக்கிற? தண்ணி எல்லாம் தூரத்துக்கு போகணுமா. குளிக்கிற எல்லாம் அந்த பூவல் அதெல்லாம் குளிக்கிறேன். இந்த பாருங்களேன், நாங்க இங்கிருந்து அள்ளி கொண்டுதான். அங்க வரீங்களா நீங்க? எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு 55 வயது. 55 வயதா? 55 வயது. முதல்ல என்ன தொழில் செஞ்ச நீங்க? இப்படிதான் பொன்னாங்கண்ணி இது நோண்டி அது 5 இருந்தான். பொன்னாங்கண்ணி நோண்டி தான் சாப்பிட்டேன் நான். இப்ப அவருக்கு மூளை சரியில்லை. அதுல இருந்து கதைக்காரு தானே அவர்? இப்ப கதைக்காரு தானே? கதைக்காருவா. இப்ப நீங்க மூளை சரியில்லைன்றீல்ல, அவர் இப்ப கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க தானே. இப்ப மூளை சரியில்லைன்றதுக்கு என்ன பிரச்சனை? என்ன செய்யறா? எதுவும் தொந்தரவு செய்யறவரா? கடிக்கிறது அடிக்கிற எனக்கு. அவரு எழுப்புனாத்தான் நடப்பாரு, அவர் அடிக்காரா? நம்ம எழுப்பி விட்டாம்மா கடிக்கிற, இடிக்கிற, துப்புறம்மா. ஒரு சில நேரங்கள்ல எல்லா நேரம் அப்படி. எல்லா நேரம் அப்படித்தானே. ஆனா இப்ப கதைக்காரு தானே? இப்ப கதைக்க ஆக்கள் வந்தா பிரச்சனையும் இல்ல. தனியா நேரம் நாங்க தூரத்துல நிக்கக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்தல. கொம்பு நவர எனக்கு சவுண்ட் எனக்கு விளங்குன. அங்கால நாங்க தூரத்துல இருந்து வரும்போது எதுவும் பிரச்சனைகள் ஒன்று ஜோதிச்சுன்னா என்னத்துக்காக அந்த பிரச்சனை நடந்து? இப்ப நாங்க விழுந்து வரும். அப்ப அங்க போனா ரோட்டு வழியா நடக்கிறம்மா. அதுக்காக நான் சொல்றேன், நீங்க போனா படத்தை எனக்கு கடிக்கிற துப்புற.
இப்ப காலையில சாப்பாடு கொடுத்தீங்க? கொடுத்தேன், தண்ணி சோறு கொடுத்தேன். ஆமா. அழாதீங்க, நீங்க முதல்ல அழாதீங்க. ஏன் கத்துறாங்க? நான் இப்படி இருக்கலம்மா. அந்த ஊருதான் பொன்னாங்கனி எனக்கு வித்து கொண்டு எனக்கு சோறு தந்தாருமா. இப்ப மூளை சரியில்லை. எனக்கு இவ்வளவு வித்தியாசம். அம்மா, அடுத்தவனான்ற நீங்க என்னத்தை ஜோதிச்சு கத்துறீங்க? இவரை எப்படியே நம்ம இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்களுக்கு கொண்டு போகலையே? கொண்டு போய் வச்சிருந்தேன். அம்மா வச்சிருந்த ஒரு 9-10 நாளைக்கு வச்சிருந்து கிளினிக்கெல்லாம் கொண்டு வந்து சரி வரல. சரி, நீங்க முதல்ல அழாதீங்க. அப்பா கதைக்கல, நம்ம அழாதீங்க. இப்ப 5ஆம் ஆண்டு புள்ள படிக்கிறாள். இந்த ஸ்கூலோட 5ஆம் ஆண்டு முடியுது. இந்த ஸ்கூல் 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு பிறகு எங்க அனுப்புறது? அதுக்கு பிறகு நான் எங்க போய் காட்டுறேன் எனக்கு தெரியாம இருக்கும். எனக்கு ஒரு உதவி. உங்களோட ஆம்பளை பொடி எனக்கு எத்தனை வயசு? மூத்த ஆளுக்கு 24 வயதுமா, கல்யாணம் கட்டி போய்த்தாரு. மத்த ஆளுக்கு 17 வயது படிக்கிறாருமா. படிக்காரு? எங்க பால் ஸ்கூல்ல படிக்கிறாரு. இப்ப இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த கலப்பு வட்டையான்னு போறாங்க. கலப்பு விட்டவா? ஏழு படிக்காத பொடியன். அவர் எங்க ஸ்கூலுக்கு சேர்த்திருக்கீள்? பானதி பள்ளியில. அப்ப இவங்களே அங்க விடலாம் தானே? அங்க விடலாம். போய் போக்குவரத்துக்கு ஒன்றும் இல்லைம்மா. நம்ம பஸ்ல போறதுக்கு அதுக்கு இதுக்கு எனக்கு ஒன்றுக்கும் வழி இல்லை. எங்க நான் ஒரு அனாத கஷ்டம் இல்லை, நானே கொண்டு விடுவேன்றது நான் ஓடி திரிக்கிறேன். ஹாஸ்டல்ல விட முயற்சி எடுத்த நீங்க? எடுத்த நம்ம திங்கக்கிழமை வரட்டான்னு சொல்லியிருக்காங்க. சிறுவர் பாதியாப்பு அங்கெல்லாம் கடிதம் எடுத்துட்டு வர சொன்னவங்க. எடுத்துட்டீங்களா கடிதம்? இல்லம்மா, திங்கக்கிழமை எடுக்கணும். நாளைக்கு நேற்று தான் போய் இருந்தேன்னா அந்த கண்டா புதுக்குடி இப்போ கொஸ்டல் மால் அங்க போய் இருந்தேனா. நேற்று கொண்டு தான் போய் இருந்தேன். அங்க கொண்டு விட போறீங்க? அங்க அம்மாள் கொண்டு விட எனக்கு ஒன்றுக்கும் வயது இல்லையா அம்மா. எனக்கு ஒன்றுக்கும் வயது இல்லையா. இப்படி வருதுன்னு நான் எங்க அவ்வளோச்சு நான் பிள்ளையில பாக்குறேன். சரி அம்மா, சரி. முதல்ல உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு புஷ்பராணி. புஷ்பராணி. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 51 வயது. 51 வயசு. 3 பிள்ளைகள். இப்ப திருமணம் செஞ்சுட்டு போன பொடியன்னு பாக்குற இல்லையா உங்களுக்கு? இல்லம்மா, உங்களை போல கஷ்டம் தான். அது உங்களை போல இருக்காங்க. பிள்ளைகள் இருக்கா அவருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமா. அவர் 24 வயதுன்னு சொன்னா பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை வயசு? 4 வயசு. 4 வயது. 4 வயதா? 4 வயது. 20 வயதுல எல்லாம் கல்யாணம் கிடையாது. ஏன் இதுதான் அதிகமா நடக்குது? என்னத்துக்காக நீங்க அந்த சின்ன வயசு படிக்கிற வயசுலயே கல்யாணம் கட்டி வைக்கீங்க? 10 இயர் ஸ்கூல்ல படிச்சவங்கம்மா விரும்பிட்டாங்க. ஒரே வயதா கல்யாணம் கட்டின பிள்ளைக்கு? உங்களோட மகனுக்கு 18 வயது, இவருக்கு 20 வயது கல்யாணம் கட்டக்கலோ. அப்ப விரும்பிட்டாங்க. பிறகு நானும் சொல்லி பார்த்தேன் அப்பாவுக்கு இல்லாது பிள்ளைகள் நமக்கு டென்ட்ரிக்குமா என்று சொல்லி பார்த்தேன். அவரு கேட்க மாதிரி இல்லை. பிறகு அது இதுண்டு தூங்கி சாகுறாங்கம்மா, நஞ்சு குடிச்சு சாகுறாங்க. அப்ப அதெல்லாம் நமக்கு பிரச்சனை என்னோட நான் விட்டுதான். சரி வாங்க, நம்ம இங்க வெயில இருக்கேன். சரி அம்மா, இப்ப உங்களுக்கு அங்க வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 3000 தராங்களா இல்ல மாதத்துக்கா? மாதத்துக்கு 3000 தான். மாதத்துக்கு 3000 தந்து நீங்க மாடு தான் கட்டுறேன். நான் வேற தோட்டத்து வேலை ஒன்றும் இல்ல. மாடுதான் கட்டுறேன். சரியம்மா, அப்ப மாடு கட்டி அதுல வர 3000 ரூபாய் காணாது. அப்ப என்ன செய்யறீங்க? நான் சொன்னேன் அதுக்குள்ள ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு ஒன்றுக்கு வழி இல்லம்மா. எதுவும் QR காசுகள் தராங்களா? QR காசு ஒரு 8500 காசு வரும். கொண்டு போனாதான் தருவாங்க, இல்லன்னா தர மாட்டாங்க. ஆட்டோ உடிச்சு கொண்டு போனா 2000 வேணும். அது பேங்க்ல தானே எடுக்கிறது. அதுக்கு வர கொண்டு ATM கார்டு இல்லையா? இல்ல, அதை எடுத்து அவரை கொண்டு போக தேவையில்லை. நீங்க அவரு தாராங்க இல்லம்மா, எனக்கு ஐடென்டி இல்ல. அதுக்காக தாராங்க. அவருக்கு இல்லையா? அவருக்கு எனக்கு இல்ல. அவர பேர்லாம் ATM கார்டு எடுக்கணும். எடுத்தீங்கன்னு சொன்னா அது நீங்க போய் எடுக்கலாமா கேட்டேன். அன்றைக்கு போய் கேட்க சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, அவரை ஒவ்வொரு கொண்டு வந்து போறது ஆட்டோ செலவெல்லாம் கூட இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து ATM கார்டு தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு அவரை கொண்டு போகணும். கொண்டு போய் ATM கார்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு காசு எடுக்கிற நீங்க போய் எடுத்து வரலாம். அவர் தேவையில்ல. சரியா?
அப்படி செய்யுங்க. ஒவ்வொரு தரம் கொண்டு போறோம்னா அந்த ஓட்டோ செலவு உங்களோட சாப்பாட்டு செலவுக்கு காணுமே. 2000 வேணும்மா இங்க இருந்து போறதுக்கு 1000 அங்க இருந்து வரதுக்கு 1000. வாரத்துக்கு எங்க வவுனதீவுக்கு. ம். சரி அப்படியே செய்யுங்க. ஆனா இருந்தாலும் அந்த 8000 ரூபாய் அதுல 2000 போனாலும் 8500 என்ன 2000 போனாலும் எவ்வளவு 6500 ரூபாய். அதுல இந்த 2300 ரூபாய் திரும்ப அரிசிக்கு மரமட்டை சாமான் புள்ளி எழுறதுகள் இந்த சவக்காரம் அது இது எல்லாம் வாங்கணும் எம்மானா. உங்களுக்கு அந்த காசு எடுத்து சாமான் வாங்கிட்டு நீ உங்களுக்கு 3000 தருவாங்க. இருந்தாலும் அதுக்குள்ள பிள்ளைய படிப்பிச்சுட்டு சாப்பிடுறேன்னு சொன்னா காணாதுதான். அது 3 மாசத்துக்கு தானேம்மாலே அந்த மாடு கட்டுற காசி 3 மாசத்துக்கு தான்மா. 3 மாதத்துக்கு ஓ தான். அது முடிய மாடை விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு மாட்டை விட்டா மரம் அதுல ஒன்றும் இல்லப்பா. அதுல ஒன்றும் இல்லை. அதுதாங்க அந்த டைம்ல இப்ப என்ன செய்யறீங்க நீங்க? நாங்க யாரும் வேலைக்கு கூப்பிட்டாமா போனா தான் அரிசி சாமான் இந்த வட்ட வழிய நெல் வெட்டுப்பட்டா களவட்டி அழிக்க போய் நெல்லை புரைக்கிட்டு வந்தா அதுக்கு உப்பு கொச்சிக்கா சாமான் வாங்கி எனக்கு ஒண்ணுக்கும் வழி இல்லவா. அப்படி கைத்த வர்றேன்னா. சரி உங்களோட மகளை கொஞ்சம் மாதிரி சொல்லுங்க. மாமா உங்களோட பேர் என்ன? திருசாந்தினி. எத்தனை வயசு? 10. எங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? எங்க போறீங்க? முல்லாமுனை ஸ்கூல். ஒவ்வொரு நாளும் போறதா? கிளாஸுக்கு? கிளாஸ் டீச்சர் வைக்கிறதா? சரி அம்மா என்ன வேலை செய்யற? அம்மா மாடு கட்டுறவ. அப்பா? அப்பா ஒன்றும் செய்யறல்ல. அண்ணா? அண்ணா பள்ளிக்கு போறவன். ஒரு கல்யாணம் கட்டிட்டார். அவங்க பாக்குற இல்லையா? சாப்பாடு இல்லாம இருந்திருக்கீங்களா வீட்டுல நீங்க? இல்ல இருக்கு. அம்மா எங்காச்சும் எடுத்து தாரது. இப்ப அங்க இருக்கக்குள்ள பக்கத்துல ஆக்கள் எல்லாம் இருக்குதா உங்களோட வாடியில? இல்ல அங்க ஒத்தரும் இல்லாட்டி யார்கிட்ட வாங்கி தருவாங்க? அங்க ஒரு போட்டியார் தான் மாடு வாங்கி தந்திருக்கிறார். அவங்க அங்க பாக்குறாங்க. அவங்க சாப்பாடுகள் தாரதா உங்களுக்கு? அங்க சமைக்கிறோம் நாங்க சில நாளையில. இப்ப பிள்ளை சொல்றாங்க சாப்பாடு இல்லாம இருந்த அம்மா என்ன வழிபட்டாவோ தந்துருவாங்கண்டு. நீங்க இல்லாமலே இருந்திருக்க பண்றீங்க. எது இதுல உண்மை? உண்மையாமல் இவக்கு இல்லாட்டி இவருக்கு எனக்கு இவருக்கு இல்லாட்டி இவக்கு நான் அப்படியே நான் கொடுத்துருவோம். அம்மா சாப்பாடு இல்லாம இருந்திருக்காங்க. உங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க அப்படி சொல்றீங்களா? இப்ப படிப்பெல்லாம் எப்படி போகுது? நான் கிளாஸ் படித்தேன். நல்லா போய் இந்த 27ஆம் தேதி நான் 6ஆம் ஆண்டு. வீட்டுல இருக்கிறப்ப கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? அம்மாக்கள் என்னென்ன தேவைகளுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல பாக்கலையா? அப்ப அம்மாக்கள் எல்லாம் வாங்கி தராங்களா உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு? இல்ல எங்களுக்கு ஸ்கூலால கிடைக்கிறது சிலது அம்மாக்கள் வாங்கி தந்துட்டாரு. உடுப்பெல்லாம் எப்ப வாங்கி தந்தவங்க அம்மா? அம்மாக்கள் வெள்ளை துணி தாரவங்க ஸ்கூலால அம்மாக்கள் தச்சு தரோம். வெள்ளை துணி இருக்கட்டும், இப்படி போடுற உடுப்புகள் நம்ம ஆக்கள் தரவங்க. சிலது அம்மாக்கள் தரதுன்னு வருஷங்கள்ல வாங்கி தரவங்க. அப்படிதான் வாங்கி தரது. அப்ப வீட்டுல கஷ்டம்ன்றீல இல்லன்றீல? கஷ்டம்தானா? சரியா? எல்லாம் நல்லா தான் கதைக்கிங்க கேட்கறதெல்லாம். சரி அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறவங்களா? இது கிளீன் எல்லாம் போட்டு தரவங்க. கூட்டிட்டு போறது. அங்க நீங்க தங்கி இருக்கிற இடம் எப்படியான இடம்? அங்க ஒரு புல்வெளிதான். நல்லா இருக்கு. நல்ல இடம்ன புல்வெளியில இருக்கீங்க. வீடு எப்படி இருக்கும்? குடிசை வீடு. என்ன பிரச்சனைகள் எதுவும் அங்க இருக்கிற? இல்ல நல்லா இருக்கா? இங்க இருக்க விருப்பம் அங்க இருக்க விருப்பம்? இருக்க விருப்பம். அங்க விளையாட ஒரு தரம் இல்லைன்னா உங்களுக்கு? அங்க கரண்ட் எல்லாம் இருக்கா? இல்ல கரண்ட் இல்ல. அப்ப நைட்ல படிக்கிறேன்டா? நைட் விளக்கு வச்சுதான் படிக்கிறேன். அங்க அப்ப கிணறு வசதி? அங்க கிணறு இல்ல. ஒரு கோயில்ல போய் தண்ணி எடுத்து வர. கோயில்ல போய் எடுத்து வர. யாரு போய் எடுத்து வர? அந்த வாடிக்காரப்பா. அவர் எடுத்து கொண்டு தருவாரு. இப்ப யார் யார் அங்க இருக்கீங்க வாடியில? அந்த போடியாரும் நாங்க 3 பேரும். நீங்க 3 பேரும். உங்களோட அண்ணா அங்க மாமா கிட்ட போறவங்க. அங்க நின்று படிக்கிறதா? மாமான்னு சொன்னா உங்களோட தம்பி வவுனதீவுல இருக்காங்களா? இல்ல பவுனதேவி இல்ல மலைங்க இருக்காங்க. பவுனதேவி பள்ளிக்கு போய் வர. என்னத்துல போய் வர? அவரு பஸ்ல போய் வரேன்னு. அந்த செலவெல்லாம் யாரு கொடுக்காம? தம்பி தான் கொடுக்குறாமா. ஏன்னா இப்ப இவருக்கு இயலாது. உங்களோட தம்பி அப்படி என்ன? சரி இப்ப அங்கவீனமான ஒரு நிலையிலதான் ஐயா இருக்காரு. ஐயாவுக்கு வந்து கையேலாம இருக்கு. இப்ப அதற்குரிய கொடுப்பனவுகள் ஒன்றும் கிடைக்கலையா? 7500 தாராங்கம்மா.
அது அந்த கியூஆர்ன்னு சொல்றீங்களா? அது மட்டும் தான் தராங்க. மற்றது இல்ல, இல்ல. மற்ற கொடுப்பனவு இல்ல. 1500 முதல் அது சொன்னீங்க. இந்த இது QR கோட் காசு அதத்தான் மக அது கியூஆர் காசு. அடுத்து ஐயாவுக்குரிய காசு 7500 தராங்க. அதத்தான் கேட்டேன் நான். அந்த காசுகளை வச்சுதான் நீங்க குடும்பம் நடத்துறீங்க. அதத்தானே அம்மா நான் கேட்டேன். 3000 வச்சு என்ன நீங்க குடும்பம் நடத்துவீங்க? அதத்தான் கேட்டேன் நான். இப்ப ஏதோ ஒரு வருமானம் இல்லாட்டி சாப்பிட இயலாது. இந்த பிள்ளை வந்து ஒரு வேளைக்காவது நீங்க எப்படியாவது சாப்பாடு குடுக்கீங்க. அது வந்து 3000 மட்டும் வச்சு கொடுக்க இயலாது. அதுதான் எனக்கு சந்தேகம் வந்தது. என்னண்டா அப்படி செய்வாங்கன்னு சொல்லி. அப்படி வர காசுகளை வச்சுதான் செய்யறீங்க. சரி, கொப்பி சாமான் எல்லாம் இருக்கா பிள்ளைக்கு? 6 வாங்கணும். அம்மா வாங்கி தந்துட்டாங்களா? இல்ல, இன்னும் வாங்கி 27ஆம் தேதி கொண்டு சேர்க்கணும்மா. அதுக்கடையில வாங்கி தர சொல்றா. நான் என்ன தலைமா வாங்கி கொடுக்குறேன். யாரும் உதவிகள் செய்வாங்களா உங்களுக்கு? ஸ்கூல்ல செய்வாங்க. ஆனா இப்ப இது எங்களோட ஸ்கூல்ல குறைய பேர் தான், அதனால செய்வாங்க. இந்த இடத்துல இங்க இருக்கக்குள்ள, இந்த வீட்டுல இருக்கக்குள்ள நீங்க சாப்பாடு இல்லாம இருந்தா யாரும் வந்து உங்களை பாப்பாங்களா? பக்கத்துல இருக்காக்கள் தருவாங்கன்னு. அவங்களுக்கு இல்லாட்டி நீங்க கொடுப்பீங்களா? அப்படித்தானே இருக்கீங்க. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க உங்களோட சொந்தமாமா? தம்பி மேரன் தங்கச்சி மேரன் சொந்தம் தானே. நீங்க சாப்பாடு இல்லாட்டி அவங்க தருவாங்க. அவியலுக்கு இல்லாட்டி நான் எனக்கிட்ட இருந்தா நான் கொடுக்குறேன். அப்படிதான் இருக்கீங்க. சரி, உங்களோட வீட்டுல கரண்ட் இருக்கு, தண்ணி வந்து இல்ல, இந்த ஏரியாவிலே இல்ல. தூரத்துக்கு போகணும். அந்த பூவல் கிணறு நான் வீடியோலயும் காட்டியிருந்தேன். அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்து தான் இவங்க குடிக்கிறத தவிர மற்ற வேலைகளுக்கு பயன்படுத்துறீங்க. குடிக்கிறதுக்கு இங்க இருந்து அங்க எடுக்கிற நீங்க அங்க போகணும். தூரம் போகணும். ஒரு கட்ட தூரத்துக்கு போகணும். ஒரு கட்ட தூரம் சொன்னா அப்படி 1.5 கிலோமீட்டருக்குள்ள 1.5 கிலோமீட்டருக்குள்ள கூடாம அதுகளை கொண்டு வரணாங்க. கொண்டு போய் தாண்டிட்டு வர. என்னத்துல போய் எடுத்துட்டு வர? நடையிலாமா தூக்கிட்டு வர? தலையில வச்சு தூக்கிட்டு வர. நீங்களும் போற? தண்ணி இல்ல, அம்மா மட்டும் தான் போற. அது சரி. இப்ப அங்க வந்து என்ன இருக்கு? தண்ணி எடுக்கிற கிணறு, பொது கிணறு இருக்கா? பொது கிணறு. சரி, இப்ப உங்களோட வீட்டுக்குரிய ஒரு தேவைன்னு சொன்னா என்ன தேவைகள் இருக்கு இப்போதைக்கு? எனக்கு மகள் இதுக்கு ஒரு ஒத்தாப்பு இறக்கி தரணும்மா. வீடெல்லாம் அப்படியே கிடக்குமா, கதவும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. என்னண்டாம்மா, இப்ப வீடு இல்லாட்டி ஓகே, வீடு இல்லைன்றது ஒரு பிரச்சனையா நம்ம சொல்லலாம். உங்களுக்கு வீடு இருக்குத்தானே. இப்ப அதுக்கு வந்து இது முக்கியமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இது முக்கியமா தெரியல. உள்ளுக்குள்ள தண்ணி அடிக்குதுன்றீங்க. தகரமாவது முன்னுக்கு அடிச்சா நல்லம்னா உங்களுக்கு. அது ஒரு கட்டம் இருக்கட்டு அம்மா. அது வந்து வீட்டுக்குரிய தேவை. இந்த பிள்ளைய படிப்பிக்கிறத நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்ப அது தேவை இல்லையா? தேவைதான். அதே நான் சொல்றேன். எப்படி இருந்தேன்னா, அங்க போய் ஹாஸ்டல்ல கதைச்சேனா அம்மா. கதைக்கே சொன்னாங்க, நீங்க திங்கக்கிழமை போய் ஒரு கடிதம் ஒன்று எழுதி உங்களோட கஷ்ட நிலையை பத்தி கடிதம் எழுதிட்டு ஜிஎஸ்ட போய் ஒரு சைன் வாங்கிட்டு அந்த சிறுவர் இல்லத்துக்கு போய் அங்க ஒரு கடிதம் எடுத்து ஐயோ கொண்டு அங்க ஒரு சாமானி இது அதுல கொண்டு சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி சேர்த்தா அவங்களே படிப்பாங்க. வருத்தம் இருந்தா நம்ம போய் பார்த்து கொள்றோம். வேற சில நீங்க இப்ப கொண்டு போய் சேர்க்கக்குள்ள அந்த பிள்ளைக்குரிய சாமான்கள், உடுப்பு, ஷூ அதெல்லாம் கொண்டு போகணும். எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் காசு இருக்கா? இல்லைம்மா, இந்த கொப்பி சாமான் வாங்க சொல்லி 2500 ரூபா கேக்குறாவும்மா. நான் எங்க மருந்து கொடுக்குறேன்னா? 2500 என்னத்துக்கு வேணும்? சிஆர் கோப்பிக்கும் பெண் அதுகளுக்கு வாங்குறதுக்கு வேணும்னா எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க ஸ்காலர்ஷிப்ல? தெரியும். 100க்கு மேல வருமா? வரும். போன தரம் வச்சது லேசா இருந்தது. கிளாஸ் லேசா இருந்ததா? இப்ப 100க்கு மேல வரும். என்ன எப்ப ரிசல்ட்ஸ் வருது? இன்னும் திருத்த தொடங்கலையாம்னு சொன்னாங்க. நார்மலா வந்து எக்ஸாம் வைப்பாங்கல்ல, நம்மட முன்னோடி பரீட்சை மாதிரி, அதுகள்ல என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க? நான் 70க்கு மேல எடுப்பேன். 70க்கு மேல எடுப்பீங்க. எத்தனை பேர் உங்களோட கிளாஸ்ல பிள்ளைகள்? எங்களோட 2 தானே. 2 பேர் தானா? ஆக்கள் இல்லைன்னு. அப்ப நல்லா கவனிச்சு படிப்பிப்பாங்க என்ன உங்களுக்கு? எல்லாம் கேட்கிற எல்லாம் சொல்லி தருவாங்க. கேட்டு படிக்கிறா நீங்க? உண்மையில பிள்ளை வந்து அந்த நல்லா கதைக்குது, அந்த படிக்கக்கூடிய பிள்ளைதான். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு பிரச்சனை. அங்க கொண்டு விடுறது நல்லந்தான். நீங்க அங்க கொண்டு விட்டா தானே அவங்களும் படிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களோட அண்ணாட்ட கேட்டு படிக்கிறா நீங்க? அண்ணா நிக்கிறல்லையே, அங்க வாடிக்குள்ள நிக்கிறல்லைன்னு. சரியா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும் படிக்கிறதுக்கு? எனக்கு இப்ப கொப்பி சாமான் தேவை. கொப்பி சாமான் தேவை.
கொப்பி சாமான் இங்க வாங்கலாமா? இந்த ஊர்ல வாங்கலாமா? பவனதியில வாங்கலாம். பவுனதீவுக்கு தான் போகணும். சரி, பவுனதீவுக்கு போய் தான் வாங்கணும் என்ன? இப்ப நாங்க வந்து கொப்பி சாமான் வாங்குறதுக்குரிய உதவி செஞ்சா எப்போ போய் வாங்குவீங்க? திங்கட்கிழமை அம்மா நாளைக்கு திங்கட்கிழமை கடிதம் நாளைக்கு போ நாளைக்கு போகணுமா? நாளைக்கு போகணும் நீங்க. ஜிஎஸ்ட கடிதம் அப்ப போற கையோட பிள்ளை கொப்பி சாமான், கொம்பாஸ்பட்டி, பென், அடுத்து என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. சரியா? இப்ப நாங்க கொஞ்சம் உதவி செய்வோம். அந்த காசுல வந்து அதுகளை வாங்கி கொடுக்கணும். சரியா? வாங்கி தருவாங்களா கன்ஃபார்மா? ஆமா, வாங்கி கொடு. வாங்கி கொடு. இதுல வந்து எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க. 10,000 இருக்குமா? 10,000 இருக்கு. இந்த உதவியை வந்து அனுப்புனது டென்மார்க்ல இருந்து கமலா அக்கா தான் அனுப்பியிருந்தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்குரிய கொப்பி சாமான் வாங்குறதுக்கு உதவிகள் செய்ய சொல்லி. இப்போ அதன்படி தான் கொப்பி சாமானுக்குரிய உதவியாக தான் தந்திருக்கு. இப்போ அதை வாங்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான சாமான்கள் வேணுமெண்டா அதையும் மீதி காசில் வாங்கிடுங்க. சரியா? நாளைக்கு நிச்சயமாக வாங்கி கொடுக்கணும். நாங்கள் அடுத்த தரம் வருவோம் தானே, வார டைம் கேட்போம் உங்கள்கிட்ட. சரியா? அம்மாட்ட கேட்டு வாங்கிடுங்களா உங்களுக்கு தேவையான சாமான்களை. என்னென்ன தேவை இருக்கு இப்போ? கொப்பி பென், கொம்பாஸ்பட்டி, பேக்கெல்லாம் இருக்கா? இல்ல வாங்கணும். எல்லாம் வாங்க தான் வேணும். சரி அம்மா, வாங்கி கொடுங்க. கேட்கறத என்கிட்ட படிக்கிற உள்ள தானே. இந்த காசுக்கு அந்த உதவி செஞ்சவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு நன்றி சொல்றேன். நம்மளும் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைக்கு நீங்க உதவி செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்றேன். இதை போல இன்னொரு உதவி செய்யணும் அம்மா. எனக்கு வீட்டை புருஷனுக்கு மேலாதம்மா, சரியான கஷ்டத்துல நாங்க இருக்கணும். சரி அம்மா, இன்னொரு உதவி செய்யணுமாண்டா என்ன உதவியை சொல்றேன்? சாப்பாட்டு உதவி அது செய்யணும். மற்றது அம்மா இருக்கு, தண்ணி அடிக்குதும்மா வீடு ஃபுல்லா. அதுக்கு என்னென்னாலும் செஞ்சு ஒரு உதவி. சரியம்மா, அது செஞ்சா அது உங்களுக்கு இப்ப வீடு செஞ்சு தந்தா வீடு நிச்சயமா சாப்பாடு போட போறது இல்ல. நம்ம தங்கி இருக்கிற ஒரு இடம் அது நல்லா இருக்கத்தான் வேணும். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், அதாவது இங்க இருந்து செய்யக்கூடிய தொழில்கள் எதுவும் செஞ்சாதான் உங்களுக்கு வருமானம் வரும். எனக்கு ஒரு ஆட்டை கிட்ட வாங்கிட்டாங்கம்மா. நான் அங்க வச்சு ஆடு மேய்க்கலாம் தானே? என்ன அப்படி என்ன? நான் அங்கேயே வச்சு பாப்பேன். அது வந்து ஓகே தான் இருக்கும். இங்க வச்சும் பார்க்கலாம், அங்க வச்சும் பார்க்கலாம். ஆடுன்னு சொல்லக்குள்ள அங்கேயே வச்சு நான் பார்த்துனா செய்வேன். எனக்கு ஒரு ஆடு, எனக்கு மாடு வேணும். ஆடண்டான்னு வேண்டிட்டாங்க. ஆடு வாங்கி தரோம். ஆடுன்னு சொன்னா எத்தனை ஆடம்மா வேணும்? எங்களுக்கு பெருகக்கூடிய அளவுல வேண்டிட்டாங்க. சரி அம்மா, அது என்னன்னு சொன்ன இப்ப ஒரு அந்த குட்டி மாடும் அப்படியானதில் வாங்கி கொடுத்தா என்ன, அதை வச்சு ஆடு டக்கண்டு பெருகக்கூடியது தானே, செய்யலாம். சரி, நாங்களும் வந்து வீடியோ போடுவோம்மா. போட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைச்சா நாங்க இங்க வருவோம். சரியா? சரி, இப்போ ஒன்றும் யோசிக்காதீங்க. தங்கச்சிக்குரிய சாமான்களையும் வாங்கி கொடுங்க. சரியா? போயிட்டு வாரம்மா. ஹாப்பியா உங்களுக்கு? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்குரிய சாமான்கள் வாங்கி தந்த அம்மாவுக்கு அவங்க பாப்பாங்க வீடியோ. எனக்கு தந்ததுக்கு தேங்க்யூ. சரி, ஓகே. ஸ்கூலால காசு தந்து எடுத்துதான் தந்தவங்க. மாசம் 3000 தந்தா நான் எடுக்க வச்சு அதை எடுத்து தான் கரண்ட் எடுத்தேன். எவ்வளவு கட்ட கிடந்தது? 27,000. நேற்று தான் கட்டி எடுத்தேன். சரி, நல்ல விஷயம் தான் அப்படி கட்டி எடுத்தது. அவட காசு எடுக்காம போட்டேன். நான் எடுத்த அது என்னத்துக்காக தந்த காசு? அந்த பள்ளி இந்த அங்க முன்னோத்தருமா அவருக்கு ஏழான்றதுக்காக தந்தவங்க. சரி, அந்த 27,000 வந்ததை அப்படியே கொடுத்து எடுத்தேன் கரண்ட். சரி அம்மா. அடுத்ததம்மா, இந்த வீட்டுல போடுறதுக்கு பிள்ளைக்கு உங்களுக்கு ஒரு உடுப்புகள் எல்லாம் இருக்கா? உடுப்பு கஷ்டம் தான். ஆக்கள் தந்தா தான் போடுறேன். ஆக்கள் தாரத்தை எடுத்து தான் போடுறோம். வாங்குறதுக்கு நம்மகிட்ட வழி வேணுமானு ஆக்க தந்தா தான் எடுத்து போடுறேன். இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில அந்த குடும்ப தலைவருக்கு வந்து கை இயலாத ஒரு நிலையில் இருக்காரு. அதோட வந்து அந்த நிலைமையோட இவர் வெளியிடத்துக்கு போன இடங்கள்ல அங்கே கொண்டு விழுந்ததால தலை அடிபட்டு வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனமாக இருக்காருன்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அதோட இவங்களுக்குரிய உதவி என்று பார்க்கக்குள்ள முதல் கட்டமாக பிள்ளைக்குரிய கொப்பி சாமான்கள் வாங்குறதுக்குரிய உதவிகளை டென்மார்க்கில் இருந்து கமலா அக்கா அனுப்பின காசுலேருந்து தான் 10,000 ரூபாய் கொடுத்துருந்தேன். அந்த வகையில் அவங்களுக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த கட்டம் இவங்களுக்குரிய உதவி என்று பார்க்கக்குள்ள, அம்மா இந்த வீட்டுக்கு தான் இது வந்து அந்த ஜன்னல் இதெல்லாம் போடலை தானே, கிரில்
ஒன்றும் போடலை. அந்த கண்ணாடியெல்லாம் போடணும் போல் அதெல்லாம் போடுபடலை. அதால் வீட்டுக்குள்ளே தண்ணிகள் அடிக்குது. அப்போ முன்னுக்கு கொஞ்சம் தகரம் மாதிரி இறக்கி தந்தாலும் பெட்டர்ன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குரிய உதவி என்று பார்க்கக்குள்ள ஒரு தொழில் ரீதியாக முன்னேற்றி விட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து வர வருமானத்தை கொண்டு இவங்களே அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்களுக்குரிய வாழ்வாதார உதவி என்று சொல்லி பார்க்கக்குள்ள ஆடு தான் கேட்டிருந்தாங்க. ஆடுன்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ வாடி என்ற இடம், அதாவது வந்து அங்கே தங்கி இருந்து தான் இவங்க மாடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்காங்க. அங்கே வச்சு ஆடையும் வந்து இவங்க கையோட பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாலும் இந்த இடமும் வந்து புல்தரையான ஒரு இடம்தான். வளர்ச்சி வந்து வயல்வெளிகள் அது இதுன்னு சொல்லி யாருமே இல்லை, எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது இங்கே வச்சு ஆடுகள் மேய்க்கிறதுக்கு. அப்படியான உதவிகளை வந்து செஞ்சு கொடுத்தா இவங்க வாழ்வாதார ரீதியாக முன்னேறி அடுத்த கட்டம் இவங்களுக்குரிய தேவைகள், அதாவது பிள்ளையை படிப்பிக்கிறதாக இருக்கட்டும், அடுத்தது வந்து வீட்டுக்குரிய வேலைகளாக இருக்கட்டும், அவங்களாகவே வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த உதவியை வந்து யாரும் உறவுகள் நீங்கள் செஞ்சு தர நினைச்சிங்கன்னு சொன்னால் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியையும் செஞ்சு தரலாம். சரி, அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக். மறக்காமல் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.